students, welcome you all to the video lecture on chapter number 7 comparing quantities exercise 7.3 question number 1. Question pathina, the population of a place increased to 54,000 in 2003 at a rate of 5% per annum. Find the population in 2001. What would be its population in 2005? So first வந்து நம்ம first question solve பண்ணலாம். So population பாத்தீங்கன்னா 54,000 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது எந்த இயர்ல அப்படின்னா 2003. okay, 54,000 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. rate of increase வந்து 5%. population in 2001 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. okay, so நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி population வந்து compound-ஆ increase ஆகுது, right? so அதனால பாத்தீங்கன்னா நம்ம வந்து compound interest formula population problemக்கு apply பண்ணலாம். so compound interest formula பாத்தீங்கன்னா A equal to P into 1 plus R by 100 the whole power N. so P ன்றது general principal amount, R ன்றது rate of interest, N ன்றது number of years. okay, so இங்க பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வேற population கேட்டிருக்காங்க. okay, so population in 2001 ல ஏதோ ஒரு population இருக்கு, right? so அத வந்து நம்ம P ன்னு வச்சுக்கலாம். population in 2001 வந்து P. இதுல இருந்து எத்தனை percentage increase ஆகுது? 5% increase ஆயிட்டே வருது. so 2003 ல பாத்தீங்கன்னா 54,000 இருக்கு. அப்போ இந்த 54,000 வந்து A இங்க. okay, ஏன்னா எப்பவுமே ஜெனரலா P கொடுத்துருவாங்க, R கொடுத்துருவாங்க, N கொடுத்துருவாங்க, நம்ம வந்து A ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இங்க வந்து அப்படியே ஆப்போசிட் A கொடுத்துட்டாங்க, அதாவது 2003 ல என்ன இருக்கும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, நம்ம வந்து 2001 ல என்ன இருந்திருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம், ரைட்? ஸோ அப்போ 2001 ல இருக்க பாப்புலேஷன் வந்து P. ஓகே, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி 2003 ல 54,000 வந்துருச்சு. அப்போ இந்த வேல்யூ தான் A, இந்த வேல்யூ P என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். R கொடுத்துட்டாங்க 5%. ஸோ 2003க்கும் 2001க்கும் எத்தனை இயர்ஸ் டிஃபரன்ஸ்? 2 இயர்ஸ் தான், ரைட்? 2003 மைனஸ் 2001 பார்த்தீங்கன்னா 2. அப்போ என்னோட வேல்யூ வந்து இந்த ப்ராப்ளம்ல 2. ஓகே, ஸோ என்னோட வேல்யூ 2ன்னு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஓகே, நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ், கரெக்டா? ஸோ என்னோட வேல்யூ வந்து 2ன்னு கொடுத்தாச்சு. அதே மாதிரி ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் வந்து R. R வந்து இங்கே 5% அப்படின்னு கொடுத்தாச்சு. ஓகே, P இந்த இயர் 2001. ஓகே, என்னன்னு தெரியாது நம்மளுக்கு. பாப்புலேஷன் இந்த இயர் 2001. ஓகே, ஸோ பாப்புலேஷன் இன் 2001 தான் வந்து P. பாப்புலேஷன் இன் 2003 எனக்கு தெரியும், ப்ராப்ளம்ல கொடுத்துட்டாங்க. ஓகே, அது வந்து A. ஏவோட வேல்யூ வந்து 54,000. ஓகே, ஸோ அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஃபார்முலாவில் ஈஸியாக Pயோட வேல்யூ, அதாவது பாப்புலேஷன் 2001 ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ 2001லேருந்து 2002 ஒரு இயர், 2002லேருந்து 2003 இன்னொரு இயர், அதனால தான் என்னோட வேல்யூ வந்து 2. ஸோ அப்போ A is equal to, அதாவது population in 2003, it is equal to population in 2001 plus R by 100 the whole power N. ஸோ இப்போ A வேல்யூ 54,000 நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஓகே, ஏவோட வேல்யூ 54,000, Pயோட வேல்யூ என்னன்னு தெரியாது. 1 plus Rோட வேல்யூ வந்து 5 divided by 100 the whole power 2. ஓகே, ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணி Pயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 54,000 which is equal to P into, இங்கே LCM என்னது 100. அப்போ 1 into 100 100 plus 5 the whole square. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே தான் இருக்கும். 54,000 which is equal to, so numerator வந்து 100 plus 5 105 divided by 100 the whole square. okay, so இப்போ 54,000 which is equal to P into square இருக்கிறதுனால இந்த டேர்மை 2 தடவை மல்டிப்ளை பண்ணணும். so 105 divided by 100 into 105 divided by 100. okay, so இப்போ P term என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். P is equal to, இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கு? 54,000. ஓகே, இங்க இருக்கிற டேர்ம்
லெஃப்ட் ஹேண்ட் சைட் போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆயிரும். அதாவது 100 ரெண்டு 100 நியூமரேட்டருக்கு போயிடும். 100 into 100 divided by 105 டினாமினேட்டருக்கு போயிடும். 105 into 105. ஓகே, ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணும்போது 5 டேபிள்ஸ் அப்ளை பண்ணலாம். 5 2s are 10, 5 1s are 5. இங்கே 5 2s are 10, இங்கே ஒரு 0 இருக்குது, அப்படியே எழுதிக்கலாம். அகைன் 5 tables, 5 2s are 10, 5 1s are 5, 5 4s are 20. ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 டேபிள்ஸ் அப்ளை பண்ணலாம். ஏன்னா சம் ஆஃப் த நம்பர்ஸ் வந்து 9 வந்து 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ கண்டிப்பாக இதில் 3 டேபிள்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ 7 3s are 21, 3 1s are 3, பேலன்ஸ் ஒரு 2, 24 ஆயிரும். 8 3s are 24, அப்புறம் 3 zeros அதை அப்படியே அப்பன் பண்ணிக்கலாம். அகைன் 3 டேபிள்ஸ் அப்ளை பண்ணலாம். 7 3s are 21, இங்கே 6 3s are 18. ஸோ அப்புறம் 3 zeros இருக்கும். ஸோ நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா 6 into 4 24, அப்புறம் எத்தனை ஜீரோஸ் இருக்குது? 1 2 3 4 5 5 zeros இருக்குது. அப்போ நியூமரேட்டரில் 24 lakhs இருக்குது. டினாமினேட்டரில் 7 into 7 வந்து 49. ஓகே, ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு வந்து பியோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ 24 lakhs-ஐ 49ஆல் டிவைட் பண்ணணும். அதான் பாப்புலேஷன் இன் 2001. ஸோ 49 into 4 பார்த்தீங்கன்னா 196. ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ண. ஸோ 10 minus 6 வந்து 4, இங்கே ஒரு 3 இருக்குது, ரைட்? ஸோ அப்போ 13 minus 9ம் 4 தான். ஓகே, ஸோ 44. அதுக்கப்புறம் இங்கிருந்து ஒரு 0வை கீழே இறக்கும். ஸோ 440 ஆயிரும். ஸோ அகைன் 8 டேபிள்ஸ் அப்ளை பண்ணலாம். 49 into 8 பார்த்தீங்கன்னா 392. ஓகே, ஸோ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 48 வரும். அகெயின் இந்த 0வை கீழே கொண்டு போகலாம். ஸோ அப்போ 480 இருக்குது. 9 டேபிள்ஸ் அப்ளை பண்ணலாம். 49 into 9 பார்த்தீங்கன்னா 441. ஓகே, ஸோ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து 39 வரும். இங்கிருந்து ஒரு 0 வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 7 டேபிள்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். 49 into 7 பார்த்தீங்கன்னா 343 வரும். ஸோ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து 47 வரும். அதுக்கப்புறம் இங்கே இருக்க 0 வரும். ஸோ அகெயின் 9 டேபிள்ஸ். 49 into 9 பார்த்தீங்கன்னா 441. ஸோ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து 29 வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 29 49ஆல் டிவைட் ஆகாது. ஸோ இங்கே ஒரு டெசிமல் பாயிண்ட் அப்ளை பண்ணும்போது இங்கே ஒரு 0 ஆயிரும், ரைட்? ஸோ 290 ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ 49 into 5 அப்ளை பண்ணும்போது 245. ஓகே, ஸோ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது 45 வரும். ஓகே, ஸோ இதே மாதிரி ப்ரொசீட் ஆகிட்டே இருக்கும் ப்ராப்ளம். அப்போ இங்கே இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா P is equal to 48,979.5. ஓகே, ஸோ இப்போ இந்த நம்பர் வந்து அப்ராக்சிமேட் பண்ணிக்கலாம். ஸோ 48,980 வந்துடும். ஸோ அப்போ பாப்புலேஷன் இன் 2001 பார்த்தீங்கன்னா 48,980. ஓகே, ஸோ செகண்ட் ப்ராப்ளம் போயிடலாம். செகண்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வாட் வுட் பி இட்ஸ் பாப்புலேஷன் இன் 2005. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2005ல் என்ன பாப்புலேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 2003ல் 54,000 இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து 2005ல் என்ன பாப்புலேஷன் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ அகெயின் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரி தான். ஆரோட வேல்யூ 5%. 2005 2003 டிஃப்ரென்ஸ் என்ன? 2 இயர்ஸ் தான். 2005 minus 2003 பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் தான். அப்போ என்னோட வேல்யூ இங்கேயும் 2 தான். ஓகே, பட் 2003ல் இருக்க பாப்புலேஷன் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ பி வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகே, இங்கிருந்து இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகுறது 5%. அப்போ இந்த வேல்யூ தான் என்னது எனக்கு ஏ. ஓகே, ஸோ அப்போ ஏவை தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இந்த ப்ராப்ளமில். ஓகே, ஸோ இப்போ ஏயோட வேல்யூ என்ன? P into 1 plus R by 100 the whole power n. ஸோ ஏன்றது பாப்புலேஷன். ஓகே, ஸோ பாப்புலேஷன் இன் 2005 அப்படின்றதா என்னது ஏ. ஓகே, பாப்புலேஷன் இன் 2003 அப்படின்றதான் P. ஓகே, R வந்து 5%,
n வந்து 2. ஓகே, ஸோ அப்போ பாப்புலேஷன் இன் 2005 என்னது p ஓட வேல்யூ, p வேல்யூ என்னது 54,000. ஓகே, 1 plus r ஓட வேல்யூ 5 by 100 the whole power 2. ஏன்னா என்னோட வேல்யூ வந்து 2. ஓகே, ஸோ p ஓட வேல்யூ 54,000, r ஓட வேல்யூ 5. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா a கொடுத்துட்டாங்க, p கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து p கொடுத்துட்டாங்க, a கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் இது அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். 54,000 இங்கே வந்து LCM வந்து 100. ஸோ 100 into 1 100, so plus 5 the whole square. So 54,000 into 105 divided by 100 the whole square. So whole square இருக்கிறதுனால ரெண்டு தடவை அந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணி எழுதணும். So 54,000 into 105 divided by 100 again into 105 divided by 100. So இந்த 00 cancel ஆயிரும், இந்த 0 cancel ஆயிரும். So 5 2s are 10, 5 2s are 10, 5 1s are 5. Okay, so 2 tables apply பண்ணும்போது 2 1s are 2. So 2 2s are 4, balance ஒரு 1 இருக்கும், 14 ஆயிரும். 7 2s are 14. Okay, so இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி என்ன வேல்யூ அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். So 27 into 21. Okay, so 1 into 27, 27, 7 2s are 14, 1, 2 2s are 4 or 5. Okay, so 567 வருது. 567 into 105 இருக்கு. So 105 போடும்போது 5 tables, 7 5s are 30, 5 3 33, 6 5s are 30, 30 plus 3 33, இங்க ஒரு 3, 5 5s are 25 plus 3 28. So அப்புறம் வந்து 0, அப்புறம் 1. ஓகே, ஜஸ்ட் ஆட் பண்ணுங்க. 5 3 15 1 9 5. ஓகே, 59535, 59535. பாப்புலேஷன் in 2005. Okay, வந்து 59,535. Okay, thank you, thanks for watching.